வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் மினிமலிசம் பார்ட் 4 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மினிமலிசம் வந்து நம்மளை பணக்காரர்களாக மாற்றக்கூடிய ஒரு அற்புத கருவின்னு நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களான்னு தெரில. ஆனால் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்பிடுவீங்க. ஒரு 3 பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். ஆல்ரெடி மினிமலிசம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த மூணுலேயுமே மினிமலிசமால் வரக்கூடிய பயன்கள் பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த பார்ட் 4ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான 3 பெனிஃபிட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ₹0 சேவிங்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து இந்த மினிமலிசம் அக்செப்ட் பண்ணும் பொழுது நம்மளால் கோடிக்கணக்கில் பேங்க் பேலன்ஸ் வச்சுக்க முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா பார்ட்ஸ் வீடியோவையும் நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அது கேட்டிங்கன்னா புரியும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினிமலிசம் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கை கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க. இன்றைக்கி பார்ட் 4 வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ப்ரீவியஸ் வீடியோஸில். இமீடியட் பெனிஃபிட் ஆஃப் மினிமலிசம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் நம்மளை அறியாமலே ரெடியூஸ் ஆகுது. மினிமலிசம் அக்செப்ட் பண்ணும் பொழுது நமக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் மட்டுமே செலவுகள் மட்டுமே நம்ம பண்ணும் பொழுது தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் ரெடியூஸ் ஆகுது. நம்ம வாழ்க்கையிலேருந்து கடன் போயிடுது. இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நம்மளோடைய சேவிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பெருக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம தேவையானதை மட்டும்தான் வந்து செலவு பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப நம்மளோட வருமானத்தில் நிறையா பகுதி சேவிங்ஸ்க்கு போயிடும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக எப்படி அதெல்லாம் நடக்குது மினிமலிசம் அக்செப்ட் பண்ணுறதுனாலங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 4ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம மினிமலிசம் அக்செப்ட் பண்ணுறதுனால தேவையில்லாத செலவுகளை நம்ம பண்ணுறதில்ல, கடன் வாங்க மாட்டேங்கிறோம், சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது இப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அதாவது நமக்கு வரக்கூடிய வருமானத்தை நம்மளுடைய சேவிங்ஸாக இருக்கட்டும், நம்மளோட பணத்தை நம்ம வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டோம். எப்படி மணி மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னால் என்ன? ப்ராப்பரான செலவு பண்ணுறது, செலவை கரெக்டாக பண்ணுறது, அதுதான் ஃபஸ்ட்டு பயனாச்சே. கடன் வாங்காமல் இருக்கிறது, பணத்தை எப்படியெல்லாம் நம்ம வந்து கையாளணும், எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடுறோம். இப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் செலவு பண்ணுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கடன் அங்கே இருக்காது, சேவிங்ஸ் பெருகுதுன்னு சொல்கிறோம். அப்போ வந்து இதை அப்படியே அக்செப்ட் பண்ணி பழக ஒரு ஸ்டேஜில் நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம லைஃபுக்கு இந்த செலவு குறைச்சிருக்கோம் இல்லையா, இது இம்பார்ட்டன்ட் செலவு, ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், இது தேவையில்லாத செலவு அப்படின்னு நமக்கு முன்னாடி குறைச்சதில் எது இம்பார்ட்டன்ட் இல்லைங்கிறத மறுபடியும் நம்ம ரீகன்சிடர் பண்ணி மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிருவோம். எடுத்த உடனே நம்ம கஞ்சத்தனமாக இருக்கிறது மினிமலிசம் கிடையாது. நமக்கு எது தேவை அப்படிங்கிறத மினிமலிசம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து பணத்தை கையாண்டு நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே இதுக்கு நம்ம செலவு பண்ணால் நமக்கு பெனிஃபிட் கிடைக்குது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் நல்லா ரீட் பண்ணுவாங்க, நல்லா ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. இப்போ ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வருமானம் இன்க்ரீஸ் ஆகும், சம்பளம் உயர்வு கிடைக்கும். அப்போ தெரிஞ்சிடும், ஓகே இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம என்ன பண்ணலாம், பணத்தை செலவழிக்கிறது தப்பு இல்லை. தேவையில்லாமல் ஹோட்டலுக்கு போகிறது, தேவையில்லாமல் சினிமா பார்க்குறது, இதெல்லாம் நம்ம லைஃபுக்கு எதுக்குமே உதவ மாட்டேங்குது அப்படிங்கிறது கட் ஆகுது. அப்போ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், பணத்தை கையாளுகிற தன்மை வந்து சூப்பராக வளருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மினிமலிசம் நம்ம அக்செப்ட் பண்ணுறதுனால சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னேன், செலவு கட்டுக்குள்ளே வந்துடுது, ப்ளஸ் ஃபினான்ஷியலி நம்ம நல்லா மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அப்போ இந்த 4 நடந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் என்னென்னா நம்மக்கிட்ட நிறைய சேவிங்ஸ் இருக்கும், பணம் இருக்கும். அப்போ சும்மா பணத்தை அப்படியே வச்சுட்டு இல்லாமல் இந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே கற்றுக்க ஆரம்பிப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எனக்கு போதுமான அளவுக்கு செலவுக்கு பணம் வந்துடுது, இதெல்லாமே சேவிங்ஸ் தான், எக்ஸ்ட்ரா மணி இருக்குது. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா மணியை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி கற்றுக்கலாம். இப்போ நமக்கு வந்து நிறையா மணி இருக்குன்னா எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம், சரி கொஞ்சம் இடத்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோமே, இன்னும் கொஞ்சம் இடத்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட், நமக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்லுக்கு, நமக்கு இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் ரெண்டுக்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு பணம் நல்லா வரும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வளர்ந்துருது. எதனால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டில் முதலீடுகளில் அவங்களுக்கு எப்படி பயிற்சிகள் கிடைக்குது அப்படின்னா அவங்ககிட்ட
அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பணம் இருக்குது. அப்போ அதனால அவங்க ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டில் ட்ரையல் அண்ட் எரரை வந்து சின்ன சின்னதாக செஞ்சு பார்த்து அது வெற்றி அடையும் போது அடுத்தடுத்து அவங்க போக ஆரம்பிச்சிடலாம். நமக்கு வந்து சேவிங்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுல யோசிப்போம், எதுவும் ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு மினிமலிசமால் அதிகமான சேவிங்ஸ் இருக்கிறதுனால அந்த சேவிங்ஸை வந்து ஈஸியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கற்றுக்கிறதுக்கு நமக்கு பணம் கையில் இருக்குது, சேவிங்ஸுங்கிற பேரில் இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் வந்து நமக்கு வரும். அதை பற்றின அனுபவங்கள், முதலீடு பற்றின அனுபவங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போவோம். அதுக்கெலாம் நிறையா அதில் தெரிஞ்சிடும். ஓகே, சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் அதிகமாக பணம் இருக்கா, இதில் ஏதோ ரிஸ்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கிறதுல போட்டு பார்ப்பாங்க. ஒரு ட்ரையல் அண்ட் எரராக பார்ப்பாங்க. ஓகே, இதில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் நல்லா வருதா, ஓகே இந்த ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அதை கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்லாம் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் நான் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கு ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு சேவிங்ஸ் இல்லை. பட் மினிமலிசம் அக்செப்ட் பண்ணி நிறைய சேவிங்ஸ் வச்சுக்கிறவங்க அதை கற்றுப்பாங்க. ட்ரையல் அண்ட் எரரை கற்றுக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட பணம் இருக்கும். ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி நிஃப்டி, இந்த மாதிரி மார்க்கெட் ரிஸ்க் உள்ள விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு அடி வாங்கினாலும் சேஃபர் சைடாக மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு இருக்கும். அதனால நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போனால் மட்டும்தான் இந்த மாதிரி ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ட்ரையல் அண்ட் எரர் பண்ணலாம். நம்மளோட இருக்கிறதே கம்மி, அதை நான் பெருக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே நாலேஜ் இல்லாமல் நம்ம எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. பட் மினிமலிசமாக இருக்கிறவங்களுக்கு அதிகமான சேவிங்ஸ் இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின நாலேஜ் வந்து ஈஸியாக வளர்த்துக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் போனஸ் ஆஃப் மினிமலிசம். நம்ம மினிமலிசமை அக்செப்ட் பண்ணி அதை நம்ம லைஃபுக்குள்ளே கொண்டு வரதுனால ஒரு சூப்பரான போனஸ் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நோ ஸ்ட்ரெஸ். நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. எப்படிடான்னு உங்களுக்கு தோணலாம். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். மினிமலிசமை நீங்கள் அக்செப்ட் பண்ணால் ஃபஸ்ட் என்ன செய்வீங்க, உங்களுக்கு எது தேவையோ அந்த செலவு மட்டும்தான் செய்வீங்க. மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அதை வாங்கியிருக்காங்க, இவங்க இதை வாங்கியிருக்காங்க, நம்மளும் வாங்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் உங்ககிட்ட இருக்காது. எனக்கு தேவையானது இருக்குது, நான் இதில் சந்தோஷமாக இருக்கேன்ட்டு நீங்கள் ஹாப்பியாக போயிடுவீங்க. ஸோ அந்த ஒரு மன நிறைவு உங்களுக்கு வந்துருச்சுனாலே வேறு எதை பற்றியுமே யோசிக்க மாட்டீங்க, ஸ்ட்ரெஸ் இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்து வந்து நீங்கள் பண்ணுற செலவும் கம்மி. அப்போ அந்த செலவு இருக்கே, இந்த செலவு இருக்கே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஸோ இந்த செலவுக்கு எங்கிட்ட பணம் இருக்குது போதும். அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய செலவு வருதுன்னா அதுக்கு ஆல்டர்னேட் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இந்த ஆல்டர்னேட் மூலமாக இந்த பெரிய செலவை சின்ன செலவாக மாற்றலாம் அப்படிங்கிற அந்த நாலேஜ் இருக்கும். இதை பற்றி நான் டீட்டெயிலாக ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்ப அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. இன்னொன்று மெயினாக நம்ம வந்து இப்போ இருக்கிறவங்க சொல்கிறது, எனக்கு அந்த செலவு வந்துடுமோ இந்த செலவு வந்துடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க. மினிமலிஸ்ட்டாக இருக்கிறவங்க ஃப்யூச்சரில் வரக்கூடிய செலவை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட சேவிங்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. செலவு வந்து எப்படியெல்லாம் கம்மி பண்ணணுமோ அந்த மாதிரி கம்மி பண்ணிடுவாங்க. செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன் அவங்ககிட்ட இருக்கிறதுனால அவங்கள்ட்ட ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற விஷயமே இருக்காது. அதுதான் மெயின். அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம அவங்க ஆல்ரெடி நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபினான்ஷியல் என்ன மாதிரி ஒரு பண கஷ்டம் வந்தாலும் அதை ஈஸியாக மேனேஜ் பண்ணுறக்கூடிய பவர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டோம் முன்னாடி பாயிண்ட்லேயே. அப்போ இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கிறப்ப ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற பேச்சுக்கு அவங்க லைஃப்பில் என்ன இருக்காது, இடம் இருக்காது. ஸோ அதனால தான் மினிமலிசம் அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு லைஃப்லேருந்து ஸ்ட்ரெஸ்ஸு ஓடி போயிடும். எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் வராது. என்ன மாதிரி ஃபினான்ஷியல் கஷ்டம் வந்தாலும் அவங்க வந்து சமாளிச்சிருவாங்க. எந்த சூழ்நிலையும் அவங்க வாழ்ந்திருக்க தெரியும். அதே சமயம் அவங்ககிட்ட சேவிங்ஸ் எப்போதுமே அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு கவலைகள் இருக்காது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் மினிமலிசம் பற்றி படித்தது. இதை வந்து ஒரு 4 பார்ட் வீடியோவாக நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க. இந்த மினிமலிசம் வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.